பிடிச்சி கட்டிட்டு அப்புறம் உடனே பாலை கறந்தான். அப்படிங்கிறத கறந்து இவர் வந்து அவர் ஏதோ பாலோ காப்பியோ சாப்பிட்டார். அது இருக்கட்டும், பெருமாள் என்ன கணக்கு போட்டாருனார், இன்னைக்கு ஏகாதசி இந்த பிராமணோத்தமன் இந்த பிரதட்சணம் பண்ணானே அப்படின்னு நினைச்சிட்டாரோ. அது மாதிரி ஒரு ஆத்துல ஒரு குழந்தைக்கு கல்யாணமா, நாம போய் பட்டுப்புடவை எடுப்போம் அப்படின்னு. பட்டுப்புடவை எங்க எடுத்தா தேவையில்லை நினைச்சாலும் காஞ்சிபுரத்துல போய் எடுப்போம். காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லுவாளே, எல்லாரும் விசேஷமா சொல்லுவாளே, நம்ம ஆத்து குழந்தை கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்து வந்துடுவோம் அப்படின்னு இவா போய் அங்க போய் காஞ்சிபுரத்துல போய் அங்க காஞ்சிபுரம் பட்டு எடுக்க போறா. அங்க பார்த்தா பெருமாள் உற்சவம் நடந்துட்டு இருக்கு. என்ன உற்சவம்னு விசாரிக்கலாம். கருடோற்சவம்னாலும் கருட உற்சவம்னாலும் கருட உற்சவம் திரை திறக்கலையேன்னா இல்ல, இது வந்து தொட்டாரிய சேவைன்னு ஒரு சேவை நடந்துட்டு இருக்கு, தொட்டாச்சாரியார் சேவைன்னு. அதனால கொஞ்ச நாடி திறப்பிட்டு பிரபோ வரதா அத்திகிரி பெருமாளே அப்படின்னு அவருக்கு ஒடினார். ஏன்னா சுவாமி தேசிகர் சொல்றார், வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி, வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி, வாழியதிராசர் வாசகத்தோர், வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி, வாழியதிராசர் வாசகத்தோர், வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்ற ஒன்றை, சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு, வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி, வாழியருளாளர். அப்படி ஒரு வாழி அருளாளர் வாழியடி எத்திகிரின்னு சுவாமி தேசிகர் அருளாளர் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். அதனால வாழி வாசகத்தோர் ராமானுஜர் ஸ்தோத்திரம் பண்றார். அப்படி உயர்ந்ததான இடத்துல இவ புடவை வாங்க போச்சு. அந்த வரதனை பார்த்துட்டு வரதா அப்படின்னு கை கூப்பினாலாம். திறந்தது ஆச்சரியமான கற்பூர ஆரத்தி.